அம்மாவுக்காக நீங்க இந்த இடத்த என் பேரு எழுதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் வரேன். என்னம்மா பிரீத்தி, உடனே உன் கிரிமினல் பார்ட்னருக்கு இன்ஃபார்ம் பண்ண பாக்குறியா? என்ன முழிக்கிற? நீயும் அந்த சகுந்தலாவும் சேர்ந்து தானே வேதா மேடத்தை கொல்ல ட்ரை பண்ணீங்க. என்ன உளறீங்க? நான் உளரலம்மா. அப்படி உள்ள வேதா மேடத்துக்கிட்ட நான் உளறி இருந்தா இப்போ வேற சம்பவம் நடந்திருக்கும். ஏமா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவங்க உன்னை எந்த அளவுக்கு நம்பி இருந்தா தான் பசங்களுக்கு கூட கொடுக்காத வைஸ் சேர்மன் பதவியை உனக்கு கொடுத்திருப்பாங்க. அத வச்சுக்கிட்டு ராணி மாதிரி வாழ்றத விட்டுட்டு அவங்கள போய் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கியம்மா. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் ஆண்டியை கொல்ல ட்ரை பண்ணணும்? என்ன கேஸ முடிக்க முடியலன்னு சம்மந்தம் இல்லாம என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? இதெல்லாம் ஆண்டி நம்பவே மாட்டாங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுற ஆள் மாதிரி தெரியுதா? நீயும் சகுந்தலாவும் போட்ட பிளான் மொத்தமும் எனக்கு தெரியும். என் அசிஸ்டன்ட் எவிடன்ஸ் தேடி போயிருக்கான்னு சொன்னதெல்லாம் போய். சாட்சி எவிடன்ஸ் ரெண்டுமே இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நான் நினைச்சா இப்பவே மேடம் முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்தி உன் முகத்திரைய கிழிக்க முடியும். அப்படி பண்ணா நான் சொல்றத நம்புவியா? பயப்படாது, இப்போதைக்கு அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? பேசின ஃபீஸ் ஒரு சில லட்சம் கிடைக்கும், அவ்வளவுதானே? அதுக்காகவா நான் ராத்திரி பகலா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? இதே இந்த கிரைம்ல சம்பந்தப்பட்டது ஏதோ சாதாரண ஆளுன்னா அந்த ஃபீஸ வாங்கிட்டு நான் அப்படியே போயிருப்பேன். ஆனா ரெண்டு பேருமே பெரிய முதலைங்களாச்சே. வேதா மேடம் கொடுக்கறத விட பல மடங்கு உங்களால கொடுக்க முடியும் தானே? ஏன்னா இது உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை. நீங்க கொடுப்பீங்க. ஃபீஸ உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கலான்னு தான்
அவன் தப்பிச்சு போயிட்டுதா கதை சொன்னேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு இங்க வந்ததே உன்னை பார்க்கதான். டைரக்டா மீட் பண்ணா தப்பாயிடுமேன்னு தான் அவங்கள மீட் பண்ற மாதிரி உன்னை பார்த்தேன். எப்படி, நான் கேக்குற பணத்தை குடுக்கறியா இல்ல மேடம் கிட்டே ஃபீஸ் வாங்கிக்கவா? சொல்லுமா. சரி, எவ்வளவு வேணும்? நீ 5 கோடி, உன் பார்ட்னர் ஒரு 5 கோடி, மொத்தம் 10 கோடி. ரெடி பண்ணிட்டு சொல்லு. அதிகபட்சம் 1 வாரம் டைம். வேதா மேடத்துக்கிட்டையும் அந்த டைம் தானே சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள ரெடி பண்ணுங்க. வருடா வருடம் மத்திய அரசு சார்பில் கல்வி சேவைக்காக வழங்கப்படும் மிக உயரிய விருதான சிறந்த கல்வியாளர் விருது இந்த வருடம் தமிழகத்தைச் சேர்ந்த வேதா கல்வி குழுமத்தின் தாளாளர் திருமதி வேதவள்ளி சந்திரமோகனுக்கு வழங்கப்படுகிறது. அரசியல்வாதிகள், பொதுமக்கள், வேதா கல்வி நிறுவனத்தில் படித்த முன்னாள் இந்நாள் மாணவர்கள் என்று பலரும் சமூக வலைதளங்களில் வேதவள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி இருக்கின்றனர். கலக்கிட்டீங்கம்மா, சூப்பர்மா. அம்மா, கங்க்ராட்ஸ்மா. நம்மளும் போய் சொல்லுவோம். ஆண்டி, கங்க்ராட்ஸ் ஆண்டி. தேங்க்யூ. அம்மா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. சிஎம் கால் பண்றாரு. சார், வணக்கம் வேதவள்ளி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். மார்னிங் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே சார், கண்டிப்பா. ஓகே, அப்ப மார்னிங் மீட் பண்ணலாம். ஷியோர் சார், தேங்க்யூ. சிஎம் நாளைக்கு காலையில அவரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. சூப்பர்மா, சூப்பர்மா. வேதா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வேதா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. அம்மா, நாங்க இத நினைச்சு கூட பாக்கலம்மா. இது என் வெற்றி இல்ல, நான் படிச்ச என் படிப்புக்கு கிடைச்ச வெற்றி. எதுவுமே இல்லனாலும் படிப்பும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தா யாரா இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு பெருமை. மனசுல என்ன லட்சியத்தோட அரசனூர்ல இருந்து சென்னைக்கு வந்தனோ அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இந்த உலகத்துல எனக்கு எந்த விருது கிடைச்சிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைச்சு நானே பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன். நீ உழைச்சதால மட்டும் முன்னேறி வரலன்னு வேணும்னே உன்னை மட்டம் தட்டி பேசியிருக்கேன். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத வேதா. நீங்க என் கூட சண்டை போட்டாலும் என்ன தப்பா பேசினாலும் எப்பவும் நீங்க எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு உங்களோட துணையும் ஒரு காரணம். நீங்க இல்லாம நான் இல்லைங்க. பிடிச்சிருக்கா வேதா? நல்லா முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். அப்பா, சொல்லுங்க வேதா மேடம், இதுல மொத்தம் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா? சார், இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எங்க யாருக்குமே தெரியல சார். இது எங்க பணமே இல்ல சார்.
வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தா இந்த பணம் உங்க பணம் இல்லதான் சார், கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஆனா இப்ப நீங்க இதுக்கான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும். என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க? இது என் பணம் இல்ல. இந்த பணம் என் வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு எழுதிக்கிட்டா மேடம்? சார், அந்த பணம் எங்களுது இல்லைன்னு சொல்றோம்ல. என்ன சார் நீங்க, உங்க வீட்ல தான் உங்க கண்ணு முன்னாடி தான் பணத்தை சீஸ் பண்ணிருக்கோம். இது உங்க பணம் இல்லங்கறீங்க. வேற ஒருத்தவங்க யாராவது உங்க வீட்ல மறைச்சு வச்சுட்டாங்களா? கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுங்க சார். சார், இதுல அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குங்க. ஓகே சார். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தப்பா எதுவும் இல்ல மேடம். உங்க வீட்ல இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை டாக்குமெண்ட் இல்லாம சீஸ் பண்ணிருக்கோம்னு எழுதிருக்கோம். அவ்வளவுதான் மேடம், கையெழுத்து போடுங்க. இன்னும் 2 நாள்ல நீங்க விசாரணை கமிஷன்ல ஆஜராகி உங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும். ஒருவேளை இந்த பணத்துக்கு சரியான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க காட்டிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். உங்களால ப்ரூவ் பண்ண முடியலனா நிறைய பேரை ஜெயிலுக்கு அனுப்பின கேஸ் இது, தப்பிக்கவே முடியாது. பாத்துக்குங்க. சீக்கிரம் சைனை போடுங்க மேடம். இந்தாங்க மேடம். இதனால அம்மாவை பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருந்த அத்தனை மீடியாவும் இப்ப அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதை பார்த்துட்டு தான் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க போன் மேல போன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் என்ன பதில் சொல்ல போறோன்னு தெரியலப்பா. அம்மாக்கு அவார்ட் கிடைச்சதுன்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லா சந்தோஷமும் ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போச்சு. நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? அப்பா வேண்டாப்பா, வேணாம்ப்பா. எடுக்காதீங்க. இருடா. அப்பா அப்பா, ஹலோ. ஆமா, சரிங்க சார். அப்பா போன்ல யாருப்பா? அப்பா என்ன சொன்னாங்க? என்னப்பா மறைக்கிறீங்க? யாருப்பா பேசினா சொல்லுங்கப்பா. வேதா, உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்த அவார்டை கேன்சல் பண்ணிட்டாங்க வேதா. வரி ஏய்ப்பு செஞ்ச ஒரு குற்றவாளிக்கு அந்த விருதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி தப்பு செஞ்சிருக்க சான்ஸே இல்ல. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது வாணி ரூம்ல அந்த பணம் எப்படி வந்துச்சு? அத பத்தி யோசிங்க. அப்பதானே ஆண்டி இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியும். வாணி, உண்மையை சொல்லு. உனக்கு ஏதோ அவ்வளோ பணம்? பிரீத்தி, என்ன பேசுற நீ? ஆமா, அது வாணி ரூம் தானே சஞ்சய். அவளோட ரூம்ல இருந்து தானே பணத்தை எடுத்திருக்காங்க. அப்ப அவகிட்ட தானே கேள்வி கேட்கணும். அவளுக்கு தெரியாம அவ ரூம்ல எப்படி பணம் வந்துச்சு? அப்ப வாணி தான் பணத்தை மறைச்சு வச்சான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல, ஆனா அதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏய் பிரீத்தி, ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். மேல மேல கஷ்டப்படுத்தாத. இல்ல அங்கிள், நான் என்ன சொல்றேன்? பிரீத்தி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் வேலை என்னவோ அதை பாரு. உன் அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை. போ.
எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற? போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ரொம்ப வலிக்குதா? வேதமாவை இந்த கேஸ்ல நிரபராதின்னு நிரூபிக்கணும். அவங்க மேல விழுந்த கலங்கத்தை தொடக்கணும். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த வலியெல்லாம் எனக்கு பெருசாவே இல்ல. மா, நீங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. எத்தனையோ எதிரிகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருப்பீங்க. உங்களுக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். உண்மைங்கிறது ஒரு விதை மாதிரி. அதை எவ்வளவு ஆழமா குழி தோண்டி புதைச்சாலும் கண்டிப்பா ஒரு நாள் அது முட்டி மோதி செடியா வெளியே வரும். நீங்க நிரபராதிங்கிறது தான் உண்மை. நேத்து வர நமக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயம் இன்னைக்கு பலாயிரம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தனை பேரும் நீங்க தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்காக சத்தம் போட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க சத்தம் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கேக்குமா? உங்களுக்கு நீதி கிடைக்கும். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கதான் ஜெயிலுக்கு போவாங்க. நான் உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேமா. நான் உங்களை நிரபராதின்னு நிரூபிப்பேமா. இது உங்க மேல சத்தியமா? ஒருவேளை நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா உங்களுக்கு பதிலா நான் ஜெயிலுக்கு போவேமா. உங்களை கஷ்டப்பட விட மாட்டேமா. ஆண்டி, நான் கிளம்புறேன். எங்க போற? இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் யுஎஸ் கிளம்புறேன். ஆண்டி, நீங்க நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம். ஏன் அப்பா அம்மாவை விட ஒரு பெரிய இடத்துல நான் உங்களை வச்சு பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததை நினைச்சு நான் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. உங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியுமா? இல்ல அந்த தப்ப நானே ஏத்துட்டு ஜெயிலுக்கு போலாமான்னு கூட யோசிக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் இப்பவே தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாரா தான் இருக்கேன். ஆனா பிரீத்தி, என்னாச்சு பிரீத்தி? நான் தான் அந்த பணத்தை வாணி ரூம்ல வச்சு உங்களை இந்த கேஸ்ல மாட்டி விட்டேன்னு வாணி சொல்றா ஆண்டி. ஆண்டி, நான் எப்படி உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப நினைப்பேன்? இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருந்தா இங்க என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் பேசுவாங்க ஆண்டி. ஏற்கனவே இங்க எல்லாரும் என்ன ஒரு எதிரியா தானே பாத்துட்டு இருக்காங்க. அதனால நான் உங்களை விட்டு விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆண்டி. நான் உங்களை தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இத்தனை நாள் என்ன நீங்க உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. நான் கிளம்புறேன். நில்லு. உள்ள போ. இல்ல ஆண்டி, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? கேப்பேன் ஆண்டி. அப்ப உள்ள போ. ஏன் இப்படி பண்ற வாணி? இல்லம்மா, இவ போதும். இவ இத செஞ்சிருக்க மாட்டா. எனக்கு பிரீத்திய பத்தி நல்லா தெரியும். பிரீத்தியை நீ இந்த அளவுக்கு நம்பாத வேதா.
நீ நினைக்கிற மாதிரி இவ ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே உங்க யாருக்குமே பிரீத்திய பிடிக்கல. அதனாலதான் எப்பவுமே அவள சந்தேகமாவே பாக்குறீங்க. அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. வாணி, நானே நிறைய மன உளைச்சல்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாத. நீங்க தானே அது? ஆமா சார், என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. எங்க வீட்ல அந்த பணத்தை மறைச்சு வச்சது யாருங்கிற உண்மைய நான் கண்டுபிடிச்சேன். யாரு? இதோ சத்தியத்துல பெரிய சர்டிபிகேட்டே வாங்கின மாதிரி உட்கார்ந்து இருக்காரு உங்க அதிகாரி சத்தியமூர்த்தி. இவருதான் எங்க வீட்ல அந்த பணத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏமா, நீ யார் மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கன்னு தெரியுமா? இருங்க சார், நான் தானே ரைடு போய் இவங்க செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிச்சேன். அதான் கடைசியா எந்த ஆதாரமும் இல்லைன்னு என்னைய குற்றவாளி ஆக்குறாங்க சார். இது என்னமோ புதுசா இருக்குமா? இப்படியே பேசிட்டு இருந்தேனா நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். என்ன மேடம், நீங்க போறது பார்த்தாம உங்க கூடிய உங்க மருமகளையும் கம்பியனை வர சொன்னீங்களா? நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? நான் ஜெயிலுக்கு போவேனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் கம்பி என்ன போக போறீங்க. மேடம், இவர் எங்க ஹையர் ஆபீசர், மரியாதையா பேசுங்க. யாரா வேணா இருக்கட்டும் சார், மரியாதைங்கிறது நீங்க உட்கார்ந்து இருக்கிற பதவிக்கு கொடுக்கறது இல்ல, அந்த பதவியில இருந்து நீங்க செய்யற வேலைக்கு கொடுக்கறது. இவட மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படிதான் மரியாதை கொடுக்க முடியும். ஏய், கையறக்க வெட்டி வீசிர போறேன். சஞ்சய், என்னென்னமோ பேசுனீங்க, இப்ப பேசுங்க சார். நீங்க பேச வேணாம், இவரு பேசுவாரு. பேசுங்க சார். மேடம், இன்கம் டாக்ஸ் ரெய்ட்ல நானும் கூட வந்திருந்தேன். சாரா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இவர் என்கிட்ட ஒரு பேக் நிறைய பணத்தை கொடுத்து ரெய்ட் நடக்கும்போது கேப்ல யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல வச்சிட சொன்னாரு. அந்த பணத்தையே சீஸ் பண்ற மாதிரி டிராமா பண்ண சொன்னாரு. நான் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள எஸ்ஐ ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. சார் அதுக்கு வழி பண்றேன்னு சொன்னாரு. பதவிக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்ல சார், இவன் பொய் சொல்றான். இவனை நம்பாதீங்க. டேய், இவங்க என்ன இந்த மாதிரிலாம் பேச சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா? உன்கிட்ட நான் பணம் கொடுத்ததுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு சார். இந்த ஆள் இவர்கிட்ட பணம் கொடுத்தது, இவர்கிட்ட போன்ல பேசினது, எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. அது மட்டும் இல்ல சார், நீங்க சீஸ் பண்ண பணம் எந்த பேங்க்ல இருந்து எப்போ யார் எடுத்தாங்கன்னு அதோட சீரியல் நம்பரை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. என்ன சத்தியமூர்த்தி சார், யார் உங்களுக்கு இப்படி ஒரு பேரு வச்சது? பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும் உங்க பேருக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம நீங்க வளருவீங்கன்னு. நீங்க இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு சத்தியமா நாங்க நினைக்கவே இல்ல சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்களால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு தெரியுமா? உங்கள மாதிரி எங்கேயோ ஒரு அதிகாரி செய்யற தப்பால தான் மொத்த சிஸ்டத்தையும் பப்ளிக் சந்தேகப்படுறாங்க. என்ன சொன்னீங்க? நீங்க என் அத்தைய ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? இப்போ நீங்க தான் ஜெயிலுக்கு போக போறீங்க. இந்த மாதிரி கேஸுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இப்பதான் கேள்விப்பட்டேன். வாழ்நாள் முழுக்க களிதான். வீட்ல இருந்து வரும்போது என் அத்தைய பார்த்து என்னமோ சொன்னீங்களே, எதுவும் சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நேர்மைங்கிறது வார்த்தையில இருக்க கூடாது, வாழ்க்கையில இருக்கணும் மேடம்.
நேர்மைங்கிறது வார்த்தையில இருக்கக்கூடாது, வாழ்க்கையில இருக்கணும். சாரி மேடம், நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. என் அத்தைய அவமானப்படுத்தும் போது மீடியாவை கூப்பிட்டு அவமானப்படுத்தினீங்க. இப்ப உங்க ஆளு தப்பு செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் ரூம்குள்ள வச்சு மன்னிப்பு கேக்குறீங்களா? மீடியா வெளியில தான் இருக்கு, அங்க வந்து அவங்க முன்னாடி மன்னிப்பு கேளுங்க. இதுல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். படிக்கிற பசங்க கிட்ட பணத்தை ஏமாத்தி வாங்குறவளுக்கு இப்படிதான் நடக்கும்னு சாம்பலம் விட்டீங்கல்ல. உங்களுக்கு அப்பவே பதில் சொல்லிருப்பேன். என் அத்தை நிரபராதின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டேன். நாம வறுமையில இருக்கலாம், கஷ்டப்படலாம். அதுக்காக வசதியா வாழ்றவங்க அத்தனை பேரும் ஏமாத்தி தான் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு. என் அத்தை கிட்ட இன்னும் 1000 கோடி சொத்து சேர்ந்தாலும் அத வச்சு அவங்க பகட்டு வாழ்க்கை வாழணும்னு ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. படிக்க வழி இல்லாத பல்லாயிரம் பேருக்கு படிப்பு கொடுக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, யார் மேலயோ இருந்த கோபத்தை உங்க மேல காட்டிட்டேன். என்ன மாதிரி ஆளுங்களோட பிள்ளைங்க படிக்கணும்னு தான் நீங்க ஸ்கூலே நடத்துறீங்க. அது எனக்கு தெரியாம இருந்திருக்குமா. உங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம்மா. எங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க, என் அத்தா அவங்கள படிக்க வைப்பாங்க. என் குடும்பத்துக்கு ஒரு காவல் தெய்வமா எனக்கு ஒரு மகளா இருக்கிற என் மருமக வாணிய நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாணி, மேடைக்கு வா. போமா, போமா. வாணி போ போ. வாணி, ஏன் தயங்குற? மேல வா. போ வாணி. வா வாணி, உன்னை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அம்மா கூப்பிடுறாங்க. போமா போமா, சீக்கிரம். ஓ, வா. இவதான் என் சின்ன மருமக வாணி. இவ எங்க குடும்பத்துக்கு வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கா. இவ எனக்கு தகுதி இல்லாத ஒரு மருமகளா இருப்பாளோன்னு நானே யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவளை விட ஒரு பெஸ்டான மருமக எனக்கு கிடைக்க மாட்டான்னு நிரூபிச்சிட்டா. இனி இவ என் மருமக மட்டும் இல்ல, என்னோட வாரிசு. எனக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸை எடுத்து நடத்த போறது இவதான். என் லட்சியத்தோட தொடர்ச்சியா இவ இருப்பா. என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைச்சு பெருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என் மருமக வாணிய நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இவளோட மாமியார் என் அத்தையோட இந்த உழைப்புக்கு முன்னாடி நாளா ஒண்ணுமே இல்ல. அப்படிப்பட்ட என்ன கூப்பிட்டு இந்த விருதை கொடுக்கறாங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை. இதுக்கு நான்
என்ன கைமாறி செய்ய போறேனே தெரியல. காலத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்படி ஒரு மேடையில என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு எப்பவும் உறுதுணையா இருந்த என் குடும்பத்தையும் நான் இந்த மேடையில எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வாணி, என் மருமகள வலது கால எடுத்து வச்சு உள்ளவா. இனி உனக்கு இதுதான் வீடு. எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இந்த வீடு, இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்துலயும் எனக்கு கிடைக்கிற அதே மதிப்பும் மரியாதையும் உனக்கும் கிடைக்கணும். வாணி கிட்ட கேட்போம். வாணி, அம்மா இதோ வந்துட்டேம்மா. ஏய் பாத்து. ஏய் வாணி, நீ பாட்டு கிடிச்சிட்டு போயிட்டே இருக்க. பாத்து வாமா. அம்மா வாணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இடிச்சு தள்ளிட்டு வந்துட்டே இருக்க. சாரி, ஒரு அவசரத்துல. சேச்சே, இதுக்கெல்லாம் சாரி கேட்கலாமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல வாணி. நான் தான் ஆளுங்க வர பாதையில அறிவு கெட்டு நின்னுட்டு இருந்தேன். ஓமேல எந்த தப்பும் இல்ல. வாணி, கால்ல ஏதாவது அடிபட்டுச்சா வாணி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ அப்படிதான் சொல்லுவ. முதல்ல உட்காரு. அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா நீ வா. வா உட்காரு. அம்மா காலை காட்டு. அம்மாமா அதெல்லாம் வேண்டாமா. காலை காட்டுன்னு சொன்னேன். கால்ல நல்லா அடிபட்டிருக்கு. ஒண்ணு இல்லன்னு சொல்ற. என்ன வாணி, கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லேசா வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். நான் அப்புறம் ஒத்தடம் கொடுத்துக்கிறேமா. நீர் ஸ்னேகா, வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வா. வர வர இந்த வீட்டுல என் மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கே. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துட்டே இருக்கே. சொன்னது கேக்கலையா? கேட்டுச்சு அத்தை. இதை எடுத்துட்டு வரேன். காலை மேல வை. அம்மா இல்லம்மா வேண்டாம். காலை மேல வை. ஐயோ வெயின்னு சொன்னேன். ஐயோ ஸ்னேகா, இதோ வந்துட்டேன் அத்தை. இப்படியே விட்டா ரத்தம் கட்டிடும். இரு. ரொம்ப வலிக்குதா? இப்ப வலி எப்படி இருக்கு வாணி? வலி இல்லம்மா. சரி வா. எங்கம்மா? வா சொல்றேன். வா.
இந்தா. நீங்க பத்திரமா வச்சுக்க சொல்லி வாணி கிட்ட ஷீல்டு கொடுத்தீங்களா ஆண்டி, அதுதான் இது. எல்லாரும் ஏன் என்ன மறைக்கிறீங்க? அதான் ஆண்டிய பாத்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட மறைக்க என்ன இருக்கு? வேதா, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியலமா. திடீர்னு காலையில இது நடுஹால்ல எரிஞ்சு கிடந்துச்சு. யார் எரிச்சா, எப்படி நடந்துச்சுன்னு எதுவுமே புரியல. ஆண்டி ஒரு வார்த்தை சொன்னாலே அத வேதமா நினைக்கிற வாணி அவகிட்ட தெளிவா இதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லிதான் இத கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அத அவ பத்திரமா தானே வச்சிருக்கணும். அவளை மீறி இந்த ஷீல்ட யாராவது எடுத்திருக்க முடியுமா? அப்படி இருந்தும் இது இந்த மாதிரி எரிஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லுவா நீ. எப்ப தப்பு செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சமாளிப்பியே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போற? உன் பதிலுக்காக ஆண்டி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேதாமா என்கிட்ட கொடுத்த ஷீல்டு எரிஞ்சு போச்சுனா அப்போ இது என்னது? இந்த ஷீல்டு உங்ககிட்ட இருக்கும்போது அப்ப எரிஞ்சு கிடந்தது என்ன? அத பிரீத்தி கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட எதுக்கு கேட்கணும்? ஒரிஜினல் ஷீல்டு இங்க இருக்கும்போது ஹால்ல எரிஞ்சு கிடந்தது என்ன? நீதான் பெரிய சிஐடியாச்சே, உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. அங்கிள் தான் முதல்ல பார்த்தாரு, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். யார் வேணா ஃபர்ஸ்ட் பாத்துருக்கட்டும், முதல்ல இது எரிச்சது யாருன்னு சொல்லு. அது எப்படி எனக்கு தெரிய போகுது? வாணி, என்ன நடந்துச்சு? மா, என்ன நீங்க உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதை இவளால தாங்கிக்க முடியலமா. இவ எப்படியாவது உங்ககிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா, அப்பதான் நீங்க இந்த ஷீல்டு என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னீங்க. இதை எரிச்சு போட்டு அந்த பழிய என் மேல போட்டா நீங்க என்ன வெறுத்து இந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்கா. நானும் சஞ்சயும் இத பத்தி பேசிட்டு இருக்கும் போது இவ ரூம் வாசல்ல நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. நாங்க அவளை கவனிக்கலன்னு நினைச்சிட்டா. ஆனா இதுதான் இவ யாருன்னு உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். எப்படியோ இவ இந்த மாதிரி கேவலமான வேலையதான் செய்வான்னு எங்களுக்கு தெரியும். அதான் சஞ்சய் இதே மாடல்ல ஒரு டம்மிய ரெடி பண்ணி நான் அந்த ஷீல்ட வச்சிருந்த இடத்துல வச்சாரு. ஏய், நான் நேரம் இன்னும் சொல்லவே இல்லையே. தேதி தானே சொன்னேன். சொல்லலையா? டேய், ஏண்டா? நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் காலாகாலத்துல நடக்கலன்னா பசங்க இப்படிதான் நம்மளை விட ஃபாஸ்டா இருப்பாங்க. 9 மணிக்கு மேல நல்ல நேரம் தான், அப்பவே வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு நாள் கேட்டேனே, அதே நாள்லயே செஞ்சிருங்க. காலையில 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிருங்க. உங்க பையன் பொண்ணு 2 பேருக்கு தானே செய்யறீங்க. ஆமா சாமி. சந்தோஷம். ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்க மருமகளும் மட்டும் சேர்ந்து போய் பக்கத்துல இருக்கிற துர்க்கையம்மன் கோயில்ல துர்க்கைக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்துருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற தோஷமெல்லாம் நீங்கிடும். சரிங்க சாமி. இனி உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்ப நான் கிளம்புறேம்மா. விஜய்,
வரம்மா. நல்லது. எல்லாருக்கும் வாங்க, போயிட்டு வாங்க. இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, இத நான் ரிசப்ஷனாவும் பண்ண போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன சடங்கெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் முறையா செய்ய போறேன். ஆமா ஆண்டி, முதல்ல அவ ஆட்டத்தை அடக்கணும். அடக்கிடுவோம். அவளை வாணியா தானே அந்த வேதா ஏத்துக்கிட்டா. உண்மை ஆதி இல்லையே. அவ வித்யாதான்னு தெரிஞ்சா நானே அந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன நம்புவாங்களான்னு தெரியல. அதான் அமைதியா வந்துட்டேன். என் அப்பா அம்மா என்ன யுஎஸ்க்கு கூப்பிடுறாங்க, ஆனா நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் பட்ட காயத்துக்கு பழி வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன் ஆண்டி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இங்கே இரு. நாம சேர்ந்து நின்னு அந்த வித்யாவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். முதல்ல அவன் நம்பிக்கைய உடைச்சு அவளை கலங்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் அவ யாருங்கறத ரிவீல் பண்ணணும். அப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்கும். புடவையா? குடு 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 குடு. இதெல்லாம் எனக்கு கை வந்த கால அப்படியே அல்வா மாதிரி கட்டுவேன் நானு. சார், நீங்க கற்ற அளவுக்குலாம் போகாதீங்க. இத சரியா கொசுவம் வச்சு பக்காவா அயன் பண்ணி வைக்கணும். கொசவமா? அப்படின்னா கொசவம் தானே. ஒரு 5 நிமிஷம் அப்படி வெயிட் பண்ண, நான் அழகா அயன் பண்ணி தரேன். வா, அங்க போய் நில்லே. எப்படி எப்படிடா கலக்குறியே? எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்காவது? நான் உத்தம புத்திரன். அப்படியே இருந்தா உனக்கும் உன் உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு நல்லது? அப்படி இப்படி கண்ணு எங்கேயாவது அலை பாஞ்சது, அலப்பாயிர கண்ணா ஆஞ்சு புடுவேன். சிச்சே, நானும் அப்படி பண்ணுவேன். நீ மட்டும் தான். அடுத்த டெஸ்டுக்கு ரெடியாரு. ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அடுத்த டெஸ்டா? ஹலோ, யாருங்க? எப்படி இருக்க வித்யா? ஓ சாரி வாணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நில்லுமா, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்து ஒரு 4 நல்ல வார்த்தை பேசலான்னு வந்தா பட்டுன்னு இப்படி விலகி போற. என்ன வேணும் உனக்கு? பார்த்தேன், பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வேதா உன்னை தான் மருமகளா ஏத்துக்கிட்டா போல இருக்கு. தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா போல. வாழ்த்துக்கள். என்ன நீ கை நீட்டினா கை கொடுக்கணும் வித்யா. சாரி வாணி. வாழ்த்துக்கள்.
அப்புறம் மாமியாரும் மருமகளும் ஜோடியா கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. அடடடா, பாக்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் வித்யா. சாரி, மறுபடியும் பாத்தியா வாணி? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஆமா, நீ வாணியா வித்யாவா? ரெண்டுமே நீதானே சொல்றியா? அது உன் அத்தைக்கு தெரியாது தானே? தெரிஞ்சோ என்ன நடக்கும் வித்யா? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நான் ஒரிஜினல் பேர்லயே கூப்பிடுறேன். மேடையில ஏத்தி ஊரே பாக்குற மாதிரி உனக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணலாமே. இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவா? அதுக்கப்புறம் உன்னை அடிச்சு தூக்கி போட்டா கூட ஏன்னு கேட்க நாதியே இருக்காது. அப்பா ஒரு கொலகாரன், அம்மாவும் இல்ல. அப்படியே நீ ஒரு அனாதை ஆயிடுவல்ல. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நான் வேணா உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, ஐயோ உனக்கு எழுத படிக்க கூட தெரியாதுல்ல, அது வேற உன் மாமியாருக்கு தெரிஞ்சா நீ சலங்க கட்டி ஆடுவான்ல. சரி விடு, உனக்காக நானே ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறேன். உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த லெட்டரை வீட்டுல வச்சுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. அங்க போய் ஏதாவது ஒரு பொட்டி கடைய போட்டு பொழைச்சுக்கும். முடிஞ்சா உன் புருஷனையும் கூட கூட்டிட்டு போ. உனக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்ல வித்யா. நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ அந்த வீட்டுல இருந்தேன்னு வை, கண்டிப்பா உண்மை தெரியும் போது வேதா உன்னை சும்மா விட மாட்டா. ரொம்ப கேவலப்படுத்தி உன்னை அந்த வீட்டை விட்டே துரத்திடுவான். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. சகுந்தலா, வெளியில வா. சகுந்தலா, சகுந்தலா ஆண்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே, இவ்ளோ கோவமா வந்திருக்காங்க. சகுந்தலா, ஏன் கத்துற வேதா? காது வலிக்குதுல்ல? அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? என்ன வேதா அப்படி பாக்குற? என்ன ஜெயிலுக்கு அனுப்புனா நான் நிரந்தரமா அங்கே இருந்துருவேன்னு நினைச்சியோ? நான் அரசியல்வாதி வேதா. எனக்கு ஜெயில் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஐயோ பாத்தியா, நான் மறந்தே போயிட்டேன். நீ நின்னுட்டு இருக்க. அழையாத விருந்தாளி வீடு தேடி வந்திருக்க. வா வா, உட்காரு உட்காரு. டேய், வேதாவுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாங்கடா. என்னடி திமிரா? அப்படியே அழுத்துனன்னு வெயி, தலை தனியா வந்துரும். என்ன வேதா, என்ன சமாளிக்க முடியலன்னு மொத்தமா முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியோ? வர வர என்ன விட பெரிய கிரிமினலா நீ மாறிட்டு வர வேதா. பொண்ண மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த மாதிரியான பாஷையில தானே பேசணும். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இவ்ளோ ஆவேசமா இருக்க? என்னமோ என் மருமகளை அடிச்சா கேக்க கூட நாதி இல்லன்னு சொன்னியா? போ, முன்னாடிதான் நிக்கிறா. எங்க தொடு பாக்கலாம், தொட்டு பாரு. இவ உன் மருமகளா இருக்கிற வரைக்கும் இவள தொட்டா நீ கேப்ப, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீயே இவள வீட்டை விட்டு துரத்திட்டா
இவ அனாதை தானே. அப்போ இவ்வளவு அடிச்சா கேட்க நாதி இருக்காதுல்ல. நான் ஏன் என் மருமகளை வீட்டை விட்டு துரத்த போறேன்? எனக்கு அப்புறம் என் சாம்ராஜ்யத்தை ஆள போறவளே இவதான். அப்படியா? வேதா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான் வேதா. உன் பரம எதிரி மாணிக்கத்தோட மக வித்யாவ உன்னோட வாரிசா அறிவிச்சிருக்க பாரு. பெரிய விஷயம்தான். ஆமாப்பா, காலையில ஃப்ரெஷ்ஷா பூ வந்ததுக்கு அப்புறம் கட்டி தரதா சொன்னாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. டைம்க்கு வந்துருவான். டேய், இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட உன் அம்மாவோட சம்மதத்தோட சஞ்சய் வித்யாக்கு நடக்கிற கல்யாணம். வித்யாவா? என்ன ஏதோ வித்யான்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுச்சு. வித்யானா கேட்டுச்சு? இல்லையே, நாங்க வாணிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். இல்ல, நீங்க வித்யான்னு தான் சொன்னீங்க. நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல அவளை பத்தி ஏங்க பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஏற்கனவே முடிவு பண்ண கல்யாணத்துல வித்யாவால தானே பிரச்சனை வந்தது. அந்த மாதிரி இப்போ எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு இல்லப்பா. அவளால மட்டுமா பிரச்சனை வரும்? அந்த மாணிக்கம், சகுந்தலா, இப்ப நாம வெளியில அனுப்பின பிரீத்தி கூட ஏதாவது பிரச்சனை பண்ண சான்சஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த லிஸ்ட்ல ஃபங்க்ஷனுக்கு வரப்போற விருந்தாளிகள்ல இருந்து சமைக்க வர சமையல்காரங்க வரைக்கும் எல்லாரோட டீடைல்ஸும் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள தாண்டி யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீங்க யாரையும் உள்ள அலோ பண்ண கூடாது. ஓகே மேடம். அதையும் மீறி யாராவது வரேன்னு சொன்னா என்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அலோ பண்ணணும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். சரி. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. என்னப்பா சொல்ற? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமாப்பா, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. நான் உங்க பொண்ணுப்பா. இந்த குடும்பத்துக்கு எப்படி நான் வாக்கப்பட்டு வருவேன்? வாணி, அம்மா, ஏன் ஒரு மாதிரி டல் ஆயிட்ட? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா, 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 புது Dress ரொம்ப அழகா இருக்கு. யார் எடுத்து கொடுத்தது? அம்மா, வேதா அம்மா. Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. லக்ஷ்மி, இன்னைக்கு உங்க அக்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீ சமத்தா நல்ல பொண்ணா சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஐ ஜாலி ஜாலி ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும். எல்லாரும் எதை பத்தியும் யோசிக்காம நீங்க உங்களோட வேலையை பாருங்க. வாணி, நீ போய் ரெடியாகு. மனசா, லக்ஷ்மிக்கு சாக்லேட் கொடு. ஐ சாக்லேட்டா? ஜாலி ஜாலி. இந்தா, சீக்கிரமே போட்டுக்கிட்டு ரெடியாகு.
பார்வதி போட்டோ எப்படி உன்னோட ரூம்ல? ஓ, லக்ஷ்மி வரும்போது கொண்டு வந்தாளா? எடுத்து பத்திரமா வை. பாவம் லக்ஷ்மி, போட்டோ மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி, நீ சீக்கிரமா ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகு. சரியா? வா. யோ, உன்னதான் வாயா இங்க. யார் நீ? எங்க இருந்து வர? நாங்க ஒவ்வொரு ஆளையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நீ கண்டுக்காம உள்ள போயிட்டு இருக்க. கான்ஸ்டபிள் சார், கால பைய வாங்கி செக் பண்ணியா? இதுல ஒண்ணு இல்ல சார், குடியா? பழைய துணி தான் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். குடு. குடியா? ஐயா குடியா? குடு. உன் பேர் என்ன? யோ, உன்னதாயா கேக்குறேன். உன் பேர் என்ன? எங்க இருந்து வர? சார், கத்தி வச்சிருக்கான் சார். கத்தியா? ஏய், யாரா நீ? கத்திலாம் எடுத்துட்டு வர? சுனேசா சார், இவர் எங்க ஆளு தான் சார். சட்டையை விடுங்க சார். உங்களா? கத்திய பார்த்தோன்னு பயந்துட்டீங்களா? சமையல்காரங்களுக்கு கத்திலையும் கரண்டிலையும் தான் சார் வேலை. வேலை செய்யும் போது மாத்து துணி வேணும்ல, அதான் சார் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓ, நிஜமாவே உங்கள் தானா இவன்? ஆமா சார், இங்க கூட சமைக்க வந்திருக்காரு சார். இவர் பேரு சிவனேசன். ஆமா சார். அத வாயை திறந்து சொல்ல மாட்டேன். போலீஸ்லாம் அவருக்கு பழக்கம் இல்ல சார், கிராமத்தாலு, அதான் கொஞ்சம் பயந்துருப்பார் சார். ஆனா இந்த பேரு லிஸ்ட்லயே இல்லையே. லிஸ்ட்ல கொடுத்த இந்த குமார்ன்ற பையன் அர்ஜென்ட்டா வெளியூர் போயிட்டான் சார். அவருக்கு பதிலா தான் இவரை கூட்டு வந்தோம். எங்க ஆளுங்க தான் சார், சந்தேகப்படாதீங்க சார். சரி, கூட்டிட்டு போ. சரிங்க சார். வா சிவனேசா, வாங்கிக்கோ. வேக குடியா? வரேன் சார். வா. ஏன்பா மாணிக்கம், சகுந்தலா அம்மா தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. என்ன காட்டி கொடுத்துறாத, சரியா? சரிங்க. சரி வா.